வணக்கம், வெல்கம் டு our class. Today classல என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி before that we saw in our first class is operation of rotation through the angles 90 degree and 180 degree. ஸோ பேசிக்காக வந்து ஒரு ரொட்டேஷன்ஸ் எப்படி வந்து மேக் ஆகும், அதுலேயும் வந்து 90 டிகிரி அண்ட் 180 டிகிரியில் வந்து அந்த ஃபிகர்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்து முடித்தோம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 8.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதே ரொட்டேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போல் அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா ரொட்டேஷ்னல் அண்டு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ ரொட்டேஷன் மட்டும்தான் ஒரு வேல்யூவில் ஒரு ஃபிகரில் நம்ம பண்ண முடியுமா சிமெட்ரியில் பார்த்திங்கன்னா இல்லை. அதுலேருந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோன்றத நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோம். ஸோ ஒரே ஃபிகரில் வந்து ரொட்டேஷன் அண்டு சிமெட்ரி ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும். ரொட்டேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து சிமெட்ரி வேல நடக்கும் ஒரு ஃபிகரில் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஃபிகரில் வந்து அப்ளை ஆகும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று 8.4.1 பாருங்கள், ஃபிகர்ஸ் ஷோயிங் அ போத் ரொட்டேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சிமெட்ரி. ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்க இந்த 4 ஃபிகர்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா ரொட்டேஷனலாகவும் சிமெட்ரி வியூவில் இருக்கும் அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன்லேயும் வந்து சிமெட்ரி வியூ வந்து அதுக்கு அப்ளை ஆகும். இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ் அண்ட் தென் எக்ஸகான்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வியூ என்ன நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஸ்கொயருக்கெலாம் நீங்கள் எப்படி திருப்பினாலும் ரொட்டேஷனல்லையும் அது சிமெட்ரி வியூவாக தான் கொடுக்கும். அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷனும் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது, அதோட சிமெட்ரி வியூவாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் த above figures are regular hexagons which show the reflections symmetry and the rotation symmetry at the same time. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து அட் த சேம் டைமில் வந்து அப்ளை ஆகும்ன்றது தான் சொல்லியிருக்காங்க. 12th எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா draw a two simple figure which show the both reflection as well rotation symmetry. அதாவது rotation of symmetry should be 120 degree. Also draw the line axis of the symmetry. ஓகேங்களா, ஒரு 2 ஃபிகர் வந்து ட்ரா பண்ணணும். அந்த 2 ஃபிகர் எப்படி இருக்கணும்னா ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரொட்டேஷன் இது ரெண்டுத்துலேயும் வந்து அப்ளை ஆகிற ஃபிகர்ஸாக இருக்கணும். அதோட எப்படியும் ரொட்டேஷன் சொல்லும் போது ரிஃப்ளெக்ஷனுக்கு ஆங்கிள் வந்து அப்ளை ஆக போகிறதில்ல, பட் ரொட்டேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் வந்து அப்ளை ஆகும். அந்த ஆங்கிள் என்னவா இருக்கணும்னா 120 டிகிரியில் வந்து கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. மேக்சிமமாக நீங்கள் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரொட்டேஷன்லேயும் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு 90 டிகிரி ஆர் 180 அந்த மாதிரி பர்டிகுலர் டிகிரி இல்லாமல் ஒரு இந்த மாதிரி 120 130 அந்த மாதிரி மிடில் ஆஃப் டிகிரியில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணி சர்க்கிள் பேஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் சிமெட்ரி ரிஃப்ளெக்ஷன் இதில் இருக்கிற சிமெட்ரி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிகர் கொடு அப்படின்னு சொல்லும் போது கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு சர்க்கிள் எடுத்துக்கிறது வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் அண்ட் தென் 3 சைட்லேயும் வந்து சின்ன சின்ன சர்க்கிள் வந்து அட்ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் 1 அண்ட் லைன் 2 அண்ட் லைன் 3ல வந்து சிமெட்ரி லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணி அதை சிமெட்ரி லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அதை ரொட்டேஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் எது இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா 120 டிகிரி டேர்ன் பண்ணுறது போல் காமிக்கிறாங்க. நீங்கள் எப்படி டேர்ன் பண்ணாலும் சர்க்கிளில் வந்து சேம் திங் ஒன்றா தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் சைட் ட்ரையாங்கிள்ஸ் பேஸில் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரி வந்து அதோடைய ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டு லைன் 1 ஹியர் லைன் 1 லைன் 2 லைன் 3 are the same are the line of symmetry and both of figure has showed the symmetry at an angle 120 degree. ஓகேங்களா, இந்த 2 ஃபிகரும் வந்து 120 டிகிரி டேர்னிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 120 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இதில் ஏன் 3 சர்க்கிள் இதில் வந்து 3
கர்வ்டு லைன் வந்து வரா மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்னா பேசிக்காக 360 டிகிரி வந்து பார்த்துக்கோங்க. 360 டிகிரியை வந்து 120ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா 120 டிகிரியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 120 டிகிரியில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் அந்த வியூ வந்து கம்பல்சரி ரொட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் நடக்கணும் அப்படின்றது கம்பல்சரி. ஸோ அதுக்கேற்ற போல் ஒரு 3 சைடு ஈக்குவல் வேல்யூஸ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 8.4.2, அதாவது ஃபிகர் ஷோன் only a rotational symmetry but not a reflection symmetry. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு ஃபிகர் எடுத்தா அந்த ஃபிகர் வந்து கம்பல்சரி ரொட்டேஷன் அண்டு சிமெட்ரி ரெண்டுத்துலேயும் வந்து அப்ளை ஆகுற மாதிரி இருக்க ஃபிகர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா ஒரு ஃபிகர் வந்து என்ன பண்ணோம்னா ரொட்டேஷன் சிமெட்ரி மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து அப்ளை ஆகவே ஆகாதுன்றது தான். ஸோ சர்க்கிள் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், திஸ் ஃபிகர் ஷோ போத் த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஆர் ரொட்டேஷன் சிமெட்ரி. ரொட்டேஷன் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ ஒரு ஃபிகர் வந்து ஒரு சர்க்கிள் இந்த போல அதோட வியூ இது போல இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதில் வந்து என்ன ஆகும்னா ரொட்டேஷன் அண்டு சிமெட்ரின்றது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு சர்க்கிளில் அதோட லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இல்லாமல் ஒரு கர்வ்டு லைனாவோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாடிங் லைனாவோ வந்து ட்ரா பண்ணி அதோட டிகிரி எப்படியா இருந்தாலும் 90 டிகிரியாக இருந்தாலும் கூட அதோட லைன் இந்த மாதிரி வந்து ஸ்லாடிங் லைனில் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதில் வெறும் வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 13. If the following figure shown the rotation symmetry but not the reflection symmetry, then the value of rotation angle is அப்படி சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க ஃபிகர் வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும். ஆனால் ரிஃப்ளெக்ஷன் ஃபிகர் வந்து அதில் ஃபைண்ட் அவுட் ஆக முடியாத ஒரு ஃபிகர். ஸோ அதில் வந்து என்ன ஆங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து த்ரீ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்கா போல், அதாவது 3 சைடு இருக்க மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டா கம்பல்சரி அது டிகிரி என்னவா இருக்குன்னா 120. ஏன்னா 360 டிகிரியை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 120 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்க ஃபிகரை என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அது சிமெட்ரி லைனில் ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே வந்து கட் ஆகுதான்னு பார்த்துட்டோம். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் வச்சு பார்க்கும்போது தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ மெஷரிங்னாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் 360 டிகிரியை வந்து 3ஆல் டிவைட், ஏன்னா 3 ஆங்கிள்ஸ் கம்பல்சரி இருக்குது. ஸோ 3 ஆங்கிள்ஸ்னால் 360 டிகிரி டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 120. நீங்கள் கேட்கலாம் 3 ஆங்கிள்ஸ் இருக்குது ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? 3 ஆங்கிள் இருக்கிறதுனாலே 360 டிகிரியை 3ஆல் டிவைட் பண்ணால் 120 வருதுன்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ரொட்டேஷன் சிமெட்ரினாலே என்ன அர்த்தம்னா அது ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும், ஈக்குவல் ஆங்கிள்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபிகர் என்னவா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ஒரு சிமெட்ரி ஃபிகராகவே ஃபைண்ட் அவுட் ஆகும். ஸோ கம்பல்சரி இந்த ஃபிகரில் என்னவா தான் இருக்கும்னா அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து ஆர்டர் ஆஃப் டிகிரியை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து டிவைட் பண்ணி அதோட டிகிரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது தேர்ட் டைப் வந்து பாருங்கள். தேர்ட் டைப் வந்து என்னென்னா figures shown only the reflection symmetry but not the rotation symmetry. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரொட்டேஷன் சிமெட்ரி மட்டும் ஃபைண்ட் அவுட் ஆகும், ஆனால் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சம் ஃபிகர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் ஆகும், ஆனால் ரொட்டேஷன் சிமெட்ரி அந்த ஃபிகரில் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகாது. ஸோ அப்படி இருக்க ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்ட் தென் திஸ் ஒன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2D ஷேப்பில் இருக்க ஃபிகர்ஸில் ஒரு சிலது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொட்டேஷனல் வந்து அப்ளை ஆகாது, அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் it can easily be seen that each of the above figure fit onto itself in one completed turn, which means
இஸ் நீடட் டு பி ரொட்டேட்டட் பை 360 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னொன்னத்தோட கம்ப்ளீட்டா அப்ளை ஆகுது. ஸோ அப்படி ஆகுச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் திருப்பி அதே வியூக்கு நமக்கு திரும்பி வரணும்னா அதுக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் தேவைப்படும். அப்படி இருந்துச்சுன்னா அதுல ரொட்டேஷன் ஃபிகர் ஷோ அப் ஆகாதுன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 14 பாருங்க. எக்ஸாம்பிள் 14 வந்து என்னன்னா draw the two figure which show only a reflection symmetry but not the rotation symmetry. Also draw the line of axis of symmetry. Okay, line of symmetry or axis of symmetry ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒரு லீஃப் ட்ரா பண்ணி அந்த லீஃபோட சென்டர் ஃபிகர் அண்ட் தென் ஒரு ஆரோ மார்க் ட்ரா பண்ணி அதோட சென்டர் ஃபிகர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது எல்லாமே கூட என்ன சொல்லலாம்னா ரொட்டேஷன் சிமெட்ரி வந்து அப்ளை ஆகாது, ஆனால் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 8.4.4 வந்து என்னன்னா figure shown in either the reflection symmetry nor the ரொட்டேஷன் சிமெட்ரி. இப்போ நம்ம முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சிமெட்ரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே அப்ளை ஆகும். இல்லைனா வந்து ரொட்டேஷன் அப்ளை ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் வராது, ரிஃப்ளெக்ஷன் அப்ளை ஆச்சுன்னா ரொட்டேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ஃபிகர்ல வந்து ரொட்டேஷனும் அப்ளை ஆகாது அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷனும் வந்து அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃபிகர்ஸ் இது பாருங்க, இதுக்கு வந்து நம்மளால சிமெட்ரி லைனே டிரா பண்ண முடியாது. ஸோ சிமெட்ரி லைனே டிரா பண்ண முடியாது. அப்போ ஃபிகர்ஸ்லாம் நம்மளால கம்பல்சரி என்ன பண்ண முடியாதுன்னா ரொட்டேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ 15th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே வந்து ABCD 4 ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. which of the following figures does not show the either the reflection or the rotation symmetry? கீழே இருக்கிறதுல ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டும் அப்ளை ஆகாத ஃபிகர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் வந்து நம்மளுக்கு சிமெட்ரி லைன் வந்து ட்ரா ஆகும், இதுலேயும் வந்து ட்ரா ஆகும் அண்ட் தென் திஸ் ஒன்லேயும் வந்து நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஆனால் திஸ் ஒன் எல்ன்ற இதில் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சிமெட்ரி லைன் ட்ரா பண்ண முடியாது. By observation all the options it's observed that the options A, B, C, D have neither reflection or rotation symmetry, but only option C does not show either the reflection or rotation symmetry. C மட்டும்தான் நம்மளால rotation and symmetry வந்து அப்ளை ஆக முடியாத ஒரு ஃபிகர். ஸோ C தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது வந்து என்னன்னா ரொட்டேஷன் சிமெட்ரியா இதெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் பாருங்க செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொட்டேட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் figure about the given point O at an angle 90 degree and 180 degree. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் சம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஓன்ற இந்த ஃபிகர் எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, கார்னர்ல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதோடைய 90 டிகிரி அண்ட் 180 டிகிரியோடைய வியூ வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அதோட வியூ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சேஞ்ச் அவுட் ஆகாமல் வந்து ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன் வந்து என்னென்னா in the following figure draw the line of symmetry and specific at the angle it's shown the rotation symmetry. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா சிமெட்ரி லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஆங்கிள்ஸை வந்து ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கர்வ்டு லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிமெட்ரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ சிமெட்ரி லைன் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டு லைன் வந்து அப்ளை ஆகும். ஸோ L1 L2 as a 2 lines of symmetry. அப்போ அதோட ஆங்கிள் என்னவா இருக்குன்னா 360 டிகிரி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? எத்தனை சிமெட்ரி லைன் ட்ரா ஆகுதோ அந்த கவுண்டிங்கை வந்து 360 டிகிரியை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணினா அந்த ஆங்கிள்ஸோடைய டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஸோ அடுத்தது செகண்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா
வெர்டிக்கல் அண்ட் தென் ஹரிசாண்டல் ஸ்லாடிங் ரெண்டு லைன் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 லைன்ஸ் வந்து L1, L2, L3 அண்ட் L4 வந்து அப்ளை ஆகுது. ஸோ therefore ஆங்கிள் ரொட்டேஷன் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 4, அதை டிவைட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 90 டிகிரி வந்து மேக் பண்ணும். அடுத்தது 4th கொஸ்டின் வந்து பாரு. 4th கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, do the following figures show the rotation symmetry, find the value of angles. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறதுக்கு வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணுங்க, அதோட ஆங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்றாங்க. ஸோ ரொட்டேஷன் சிமெட்ரின்னு பார்க்கும்போது தி கிவன் ஃபிகர் ஷோ த ரொட்டேஷனல் சிமெட்ரி as soon as, இதுக்கு வந்து கிடையாது, ஆனால் 2 லைன் ட்ரா பண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு ட்ரா பண்ணி 360 டிகிரி டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 180 சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நம்மளால ட்ரா பண்ண முடியாது. இதுக்கு வந்து சென்டர் ஃபிகர் வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சிமெட்ரி இசட்டுக்கு வந்து சிமெட்ரி லைன்ஸ் கிடையாது. ஸோ செகண்ட் ஃபிகர் பாருங்க, தி கிவன் ஃபிகர் ஷோ த ரொட்டேஷனல் சிமெட்ரி as soon as. ஸோ இது ரொட்டேஷனல் பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 ஆங்கிள் 3 டைப்ஸ் வந்து டர்ன் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரி லைன் ட்ரா பண்ண முடியாத ஃபிகரோடைய ரொட்டேஷன் சிமெட்ரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது கம்பல்சரி எவ்வளோ டேர்னிங்கில் வந்து அது கரெக்டாக வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இசட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 120 டிகிரி வந்து ட்ரா பண்ண, இது 120 டிகிரியில் அப்படியே டேர்ன் ஆகும். ஆப்போசிட்டில் வரும்போது கரெக்டாக அதே ஃபிகரில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது 2ன்னு போட்டிருக்காங்க. அதே போல் இது பார்த்தீங்கன்னா 3 ஆரோஸ் வந்து சர்க்கிளில் மூவ் ஆகுது. ஸோ கம்பல்சரி இது வந்து 3 டைம்ஸ் வந்து டேர்ன் அவுட் பண்ணால் அதோட சேம் ஃபிகரில் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். And then third one பாருங்க, the given figures shown the rotation symmetry as soon as. ஸோ இதோட ஃபிகர்ஸ் ஒன்று வந்து சேமாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதில் வந்து சிமெட்ரி லைனாக நம்மளால் இது பண்ண முடியாது. சேமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 and then திருப்பி பண்ணும்போது 4 டேர்னிங் வந்து கம்பல்சரி இதில் வந்து அப்ளை ஆகும். ஸோ 4 டேர்னிங் வரதுனால the angle of rotation is equal to 360 டிகிரி டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து 8.4ல் 8.3ல் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ 8.3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் பேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஆன்சர்ஸை வந்து புக் பேக் பின்னாடி இருக்கும். ஸோ அது வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து அதில் ஏதாவது புரியலை, இல்லை பேசிக்காக பிஃபோர் கிளாஸஸில் இருக்கிறதுலேருந்தும் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸஸோடைய டவுட்ஸை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து டிரைவ் பண்ணால் அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருந்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.